பேர் முத்துராணி. நான் சித்த மருத்துவமான வர்மக்கலை பண்ணிட்டு இருக்கேன். வர்மக்கலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தலையிலிருந்து கால் வரைக்கும் எந்த ஒரு மருந்தும் இல்லாம வெறும் முத்திரைகள் மூலியமா நம்ம வர்மக்கலை பண்றோம். நேச்சுரோபதி முடிச்சிருக்கோம். வியாதியிலிருந்து வெளியே வர முடியும், ஆரோக்கியமா வாழ முடியும். இன்னும் நிறைய வர்மக்கலையை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லணும்னா, வர்ம தொக்கன உருவுதல், அதாவது வர்ம தொக்கன ஆயில் வச்சு நம்ம ஃபுல்லுமே தலையிலிருந்து கால்கள் வரைக்கும் ஒரு தடவல் முறை இருக்கு. இதுக்கு பேர் இங்கிலீஷ்ல மசாஜ்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க தமிழ்ல சித்தர்கள் உருவுதல், தடவுதல், தட்டுதல்னு இருக்கு. 1 மாதம் முதல் 3 மாதம் வரைக்கும் கொடுக்கலாம். அந்த கோபம் இருக்காது. அப்புறம் என்ன, வெயிட் போடுறது குறையும், வெயிட் லாஸ் ஆகும். அந்த பெண்ணுக்கு அவளோட மனநிலை நல்லா இருக்கும். பிறந்த குழந்தைக்கும் இந்த உருவுதல் தடவுதல் நம்ம பண்றோம். ஏன்னா நம்ம தாத்தையும் பூட்ட நம்ம பாட்டிமார்கள் என்ன செஞ்சிருக்காங்க, அப்படி பிடிச்சி உருவி மேலே தூக்கி கீழே போட்டு தடவி எடுத்து தட்டி சொலவலெல்லாம் வச்சு தட்டுவாங்க. இப்போ யாரும் சொலவலெல்லாம் தட்டுறது இல்லை. தூக்கி போட்டு உடனே தூக்கி பெட்டை வாங்கி சோபா மேலே போடுன்னு போடுறோம். ஆய்வு பிரச்சனை வராது, குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும். அவனோட எல்லா செல்களும் பிறக்கும் போதே இந்த உருவுதல் தடவுதல் நம்ம செய்கிறது மூலியமா அவன் அவ்வளோ ஒரு டேலண்டாக வருவான். அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்ம எல்லாரும் வெஸ்டர்ன் கலாச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கோம். பீஸா பர்கர்னு எல்லாமே மாறி போச்சு. அதனால் கண்டிப்பாக இந்த பேறுகால உறவுதல் தடவுதலும் குழந்தைங்களுக்கான இந்த பேறுகால மசாஜை கண்டிப்பாக எல்லாரும் பயன்படுத்தி பார்க்கணும். நிச்சயமாக நம்ம முன்னோர்களோட கலையை நம்ம காப்பாற்றணும். அது நம்மளோட கடமை.